தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். மக்களின் மருந்தகம், காவிரி மருத்துவமனை எதிரில், ஆழ்வார்பேட்டை. ஜெனரிக் மெடிசன் 60 to 90% டிஸ்கவுண்ட். இலவச டெலிவரி. கால் 7993177993. உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். ஆன்மீக ஐதீகங்கள். சோமாசிமார நாயனார். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் சோமாசிமார நாயனார் வரலாறு பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். 63 நாயன்மார்களில் ஒருவர் சோமாசிமார நாயனார். அந்தன குலத்தில் தோன்றிய சோமாசிமார நாயனார் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். உலக நன்மைக்கான வேள்விகளை மட்டுமே செய்யும் அவர் மனதில் ஓர் எண்ணம் தோன்றுகிறது. அதாவது, தவறாது மழை பொழியவும் உலகம் செழிக்கவும் செய்யப்படும் சோமயாகத்தை செய்ய வேண்டும் என்றும், அதன் இறுதியில் சமர்ப்பிக்கப்படும் அவிர்ப்பாகத்தை ஈசனே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. அதனால் திருவாரூர் தியாகராஜ பெருமானிடம் நட்பு பாராட்டி பழகும் சுந்தரரை அணுகிய சோமாசி நாயனார் தான் செய்ய இருக்கும் சோமயாகத்தின் அவிர்ப்பாகத்தை அந்த ஈசனே வந்து பெற்றுக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்று தன் ஆசையை வேண்டுதலாக வைக்கிறார். ஈசன் நிகழ்த்த இருக்கும் திருவிளையாடலை தன் மனக்கண்ணில் கண்ட சுந்தரரும் அவ்வாறே நடைபெறும் என்று உறுதியளித்து சோமாசிமாரருடைய விருப்பம் பற்றி தியாகராஜ பெருமானிடம் எடுத்துரைத்தாராம். பக்தனின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த தியாகராஜ பெருமான் ஒரு நிபந்தனையையும் விதித்தார். எனது பக்தனான மாறனின் வேள்விக்கு நான் நிச்சயமாக வருவேன். ஆனால் நான் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வருவேன். அவன்தான் என்னை கண்டுகொள்ள வேண்டும் என்றாராம். சுந்தரர் மனம் மகிழ்ந்து தியாகராஜ பெருமான் சொன்ன நிபந்தனையை அப்படியே சோமாசிமார நாயனாரிடம் கூறிவிட்டார். சோமாசிமாரர் மனமகிழ்ந்து இதுவரை யாரும் இப்படி ஒரு வேள்வியை செய்ததில்லை என்று சொல்லும் விதமாக வேள்விக்கான ஏற்பாடுகளை செய்தார். ஆரம்பமாகியது யாகம். தொடர்ந்து யாகம் நிறைவு பெறும் தருணம் அவிர்ப்பாகத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஆகம விதியாயிற்றே. எல்லோரும் ஈசனின் வருகைக்காக காத்திருக்க, அப்போது பறை ஒலிக்கிற பெரும் சத்தம் கேட்டு எல்லோரும் தெருவில் சென்று பார்க்கின்றனர். அங்கே ஒரு வேடன் பறையை இசைத்தபடி வர, அவர் தோளில் இறந்த கன்றின் உடல் கிடக்க, கைகளில் 4 நாய்களை கட்டி இழுத்து கொண்டு வருகிறார். உடன் அவருடைய மனைவி தன்னுடைய தலையில் மதுக்குடம் ஒன்றை சுமந்தும் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டும் வருகிறாள். நாய்கள் முன்னோக்கி ஓட, அதை பற்றியவாறே அந்த வேடன் ஓடி வருகிறார். இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று உள்ளது. ஸ்ரீருத்ரம் இறைவனை பற்றி குறிப்பிடும் போது அவன் இந்த உலகின் எல்லாமுமாக இருக்கிறான் என்கிறது ருத்ரத்தின் 4வது அணுவாகத்தின் இறுதி வரிகள். அதாவது, வேடர்களாகவும் நாய்க்கழுத்தில் கயிற்றை போட்டு பிடித்துக் கொண்டு இருக்கிறவரும் நாய்களின் தலைவராகவும் இருக்கிற ஈசனே உமக்கு நமஸ்காரம் என்று பொருளாம். இந்த உலகில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை, அனைவரும் இறை ரூபம் என்பதுதான் அதன் உட்பொருளாக கூறப்படுகிறது. திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். சோமாசிமார நாயனாரோடு வேள்வியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் வேடரை கண்டதும் அதை அபசகுணமாக கண்டு அங்கிருந்து விலகிட, வேதத்தின் பொருளறிந்த சோமாசிமார நாயனாருக்கு அந்த காட்சியின் பொருள் சற்று
சற்று நேரத்தில் விளங்கியது. அந்த வேடர் பிடித்து வந்த 4 நாய்களும் 4 வேதங்கள் என்றும், கொம்பு தாரை தப்பட்டைகளை எல்லாம் இந்திராதி தேவர்கள் என்றும், அருகில் இருந்த வேடரின் மனைவி அன்னை பார்வதி என்றும், அவள் கூடவே இருக்கும் 2 மழலைகளும் விநாயகனும் முருகனும் என்று தெளிந்தார். அவிர்ப்பாகத்தை எடுத்து அந்த வேடன் என்னும் உருவில் இருந்த எம்பெருமானிடம் சமர்ப்பித்தார். சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் பரமனுக்கு தர வேண்டிய அவிர்ப்பாகத்தை இந்த பாவிக்கு தருகிறாரே என்று கூற, சோமாசியோ பக்தியோடு பணிந்து கொண்டு அவிர்ப்பாகத்தை சமர்ப்பிக்க, அதன் மறுகணமே இடப வாகனனாக அன்னை உமையம்மையோடும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானோடும் காட்சி கொடுத்தார் ஈசன். அந்த காட்சியை ஊரே கண்டு மகிழ்ந்தது. சோமாசிக்கு காட்சி கொடுத்ததால் அவருக்கு காட்சி கொடுத்த நாயகர் என்ற பெயரும் உண்டாயிற்று. இந்த அற்புதம் நிகழ்ந்தது திருவாரூருக்கு அருகில் உள்ள கோவில் திருமாலம் என்னும் தலம். ஆண்டுதோறும் இந்த புராண நிகழ்வை நினைவு கூறும் வகையில் சோமயாக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வைகாசி ஆயில்யத்தன்று தியாகராஜ பெருமான் அம்பர் மகாலத்திற்கு எழுந்தருளி சோமயாகத்தில் கலந்து கொள்வதாக ஐதீகம் இருப்பதால்தான் திருவாரூர் கோயிலில் உச்சிகால பூஜை நடைபெறுவது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த பெருவிழாவில் தியாகராஜ பெருமானுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். முன்னதாக காலையில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியாரும் யாகசாலைக்கு எழுந்தருளி சோமயாகத்தை தொடங்கி வைப்பர். மதியம் சுமார் 12 மணியளவில் பறையடித்து அவிர்ப்பாகம் ஏற்க வரும் உற்சவமும் சிறப்பாக நடைபெறும். நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாற நாயனார் பற்றியும், அவர் நடத்திய சோமயாகம், நாயனாருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்த நிகழ்வு பற்றியும் பார்த்தோம். உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றே, அவைகளில் வேற்றுமை இல்லை என்பதை உணர்ந்து இறைவன் பதம் பணிவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சோமாசி மாற நாயனார். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993. தங்க தரத்தில் உலக சாதனை, பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும்.